கைஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரியே இப்போ வந்துட்டு வெள்ளையங்கிரி கிளம்பியாச்சு. ஸோ பேக்கப் இந்த நைட்டு ட்ரெக் பண்ண போறோம். ஸோ அதுக்கேற்ற ஜர்க்கினு துண்டு பேக் பண்ணி ரெடியா இருக்கோம். போயிட்டு ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில இருந்தே இந்த பாட்டு வந்துட்டு மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்ன பாட்டுனா, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு, நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். சரியான சாங் பா, என்ன வைப்பு கேட்டு பாருங்க. A few moments later. எல்லாரோட லைஃப்லையும் ட்ரெயின் ஜேர்னி வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் வாங்கின செருப்படியெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ராத்திரி அந்த ஜன்னல் ஒரு சீட்டு ரொம்ப அருமையாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி டுவர்ட்ஸ் மை நேட்டிவ். ஃபைனலி நான் ரீச் ஆன இடம் தான் நம்ம திருநெல்வேலி சந்திப்பு. திருநெல்வேலினாலே அழகு தான். அதுலேயும் அந்த ஜங்ஷன் ரோடு வந்து அன்றைக்கி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஹோட்டல்லேருந்து வர புகை கூட அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரம்மியமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஊருக்கு கிளம்பி 1 டே ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ண என்னோடய ஜர்னியை ஸ்க்ராட்ச்லேருந்து எனர்ஜெட்டிக்காக. ஸோ என்னோடய ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்தான். அவன் என்னை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, என்னடா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு. இங்கே வா, சும்மா தெரியாது. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கலை. வெள்ளையங்கிரி கிளம்பிட்டோம் என் ஃப்ரெண்டோட. காய்ஸ், கூட்டத்தை பார்த்தோன்னே இங்கே ஒருத்தன் கண்ணில் மரண பீதியை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தோன்னே வந்து பஸ்ஸில் ஓடிடலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுனால அவங்ககிட்ட எல்லா டாபிக்ஸும் நிறையா பேசிகிட்டு இருந்த இடையிலே வந்துட்டு அவங்ககிட்ட டே என்னோட வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது தான், உன் வீடியோவில் இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நான் அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா என்னடானா எல்லாரும் எழுந்திரிச்சு ட்ராக்கை பார்த்து மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு செக் பண்ணால் அப்போ தான் வந்து சேர்ந்தாரு நம்மளோட ட்ரெயினு. சரி ஓகே, இந்த ட்ரெயினில் எப்படியாவது இடம் பிடிச்சிடணும் அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி உள்ளே ஏறி அப்படியே டாப்பில் ஏறி உட்காந்தோம். உட்காந்தப்போ அவன் சொல்கிறான், மச்சான் பஸ்லேயே போயிருக்கலாம் அப்படின்னு. எங்களோட ட்ரிப்பு ப்ராப்பராக பிளான் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி புக் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இனிமேல் அடுத்த டைம் கண்டிப்பாக புக் பண்ணிடலாம், நானும் சமாதானப்படுத்தினேன். ஹலோ சுசாந்த், உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அது மோசமா ஏசி பஸ்ல போற வேண்டிய பையனை பிடிச்சி அண்டர் சேர்ல ஏத்துனா அப்படிதான். ஸோ நம்மளோட ட்ரிப்ல திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். கோயம்புத்தூர் ரீச் ஆயிரும் மார்னிங். என்னதான் கோயம்புத்தூரில் மாஸ் என்ட்ரி போட்டாலும் வர்ற வழியில் நடந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒரு பையனோட காலே இல்லாமல் ஆக்கிருச்சு. ஸோ அதை அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை உங்களுக்காண்டி போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுற மாதிரி இருந்தால் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். கைஸ், ஃபைனலி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் வந்தாலே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிகிறது இதுதான். பார்க்கலாம். ஓகே गाइस, ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு குளியல போட்டுட்டு தூங்க வேண்டியதான். நீ மலை ஏறது ஃபர்ஸ்ட் டைம்? ஆனா ஆல்ரெடி நிறைய மலை ஏறுறது நல்லா இது பிரச்சனை இல்லை. எந்த மலை ஏறணும்? நிறைய மலை ஏறுறேன். எந்த மலை ஏறணும்? 60 மலையா ஏறணும். 60 மலை ஏறணும். ஸோ ஆக
சாதாரண மலை கிடையாது, சிவனோட அருள் நிறைஞ்ச மலை. ஆக மொத்தம் வந்துட்டு அப்படியே முயல் குட்டி மாதிரி ஏறுவ அப்படிதானே? கைஸ் கோயம்புத்தூர் வந்துட்டோம், அண்ணனை மீட் பண்ணிட்டோம். நீ அலப்புற ஸ்டார்ட். A few moments later. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிட்டு பிளட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க, திருப்பிட்டு கேள்வி வேற அம்மனை கட்டி அறக்கட்டா. ஐயா எங்க நாம போறோம்? மச்சான் யாரா அது? சுக அண்ணனுக்கு படத்தை கொடு. எனக்கு வேண்டாம், ராஜா அண்ணன் கொடுறா. சரி என்ன பழத்தை அங்க போய் சாப்பிடணும்ட்டு இங்க அவங்க வேலை பட்சத்தை நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்பளே. ஆனா ஒரு பழத்தை ஒழுங்கா திங்க இல்லையா? எங்களோட லக்கேஜ் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லாக்கர் எடுத்து அங்கே வச்சுட்டு எங்களோட ஜேர்னியை காந்திபுரத்துலேருந்து பூண்டியை நோக்கி ஸ்டார்ட் பண்ணோம். நீங்களும் வெள்ளையங்கிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பூண்டிக்கு பஸ் ஏறிடலாம். நாங்கள் ஈவினிங் 6 o'clock வந்துட்டு காந்திபுரத்துலேருந்து வெள்ளையங்கிரிக்கு பஸ் ஏறினோம். அரௌண்ட் 7:30 to 8 நாங்கள் வந்துட்டு வெள்ளையங்கிரியோட அந்த அடிவாரத்தை ரீச் ஆனோம். காந்திபுரத்துலேருந்து பூண்டிக்கு 1.5 hours to 2 hours எடுக்கும் டிராஃபிக்கை பொறுத்து. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறப்பவே ஆல்ரெடி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சரி ஓகே என்னடா இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்துட்டே நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். எங்கள் கேங்லேயே 2-3 பேர் ஃபஸ்ட் டைம் வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங்காண்டி வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக வேறு இருந்தாங்க. நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாமல் கீழே கம்பம் 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க, மேலே போய் எடுத்துக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளையங்கிரி ஆண்டவரோட பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வெள்ளையங்கிரி வந்தேன்னா சாப்பாடை பற்றி கவலையே பட வேணாம். இங்கே நிறைய இடத்துல அன்னதானம் போடுவாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு டைம் லிமிட்குள்ளே தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து வெள்ளையங்கிரியோட மெயின் மணிக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போதான் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அடுத்த கேங் வரதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க ஃபர்தர் லாஸ்க்குள்ளே போகலாம். பாய். சொல்லு உன் சிரிப்பே போட்டு வரேன்டா. என்னெல்லாம் பண்ணதுக்காக தெரியல ப்ரோ. வந்து வரணும் வேலையை ஆரம்பிச்சாங்க கைஸ். சடன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு 10:30 எங்களோட ட்ரெக்கிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட வெள்ளையங்கிரி ட்ரெக்கில் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுற மலை ஃபஸ்ட்டு மலை 7வது மலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மலை தான் நம்மளை திகைக்க வைக்கிற ஒரு மலையாக இருக்கும். ஏதோ ஒரு பொருளை வச்சு அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அது காவடி. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சிவனுக்கு காவடி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த கோயிலை சுற்றி கொஞ்சம் கடைகளும் இருந்துச்சு. அங்கே குளுக்கோஸ் ஜூஸு அதை மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அல்டிமேட்டா இருக்கு. வாங்க வெள்ளையங்கிரி வாங்க. ஒண்ணும் இல்ல, தெரியும். இதுதான் இருக்கு கஷ்டமா. பின்னாடியே வந்துட்டேன். கொண்டா தட்டுவோம். சக்சஸா ஃபர்ஸ்ட் மலையை தாண்டியாச்சு. ஆனா 2வது மலை கூடிய சீக்கிரமே சிவனை போய் பாப்போம்.
இப்போ டைம் கரெக்டாக 11:30. 1ஆவது மலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மலை இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தெரியுது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மலை மீண்டும் அடுத்த மலையில் சந்திப்போம். அதுக்கப்புறம் 2வது மலையோட எண்டில் பாம்பாட்டி சித்தரோட குகையை நாங்கள் கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப க்ரௌடாகவே இருந்துச்சு பாம்பாட்டி சித்தரை வழிபடுறதுக்கு. சித்தர் குகையிலேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்த உடனே கைத்தட்டி சொன்னையை போய் ரீச் ஆனோம். ஸோ அந்த டைம்லையுமே அந்த இடத்துல நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொண்டு போன எங்களோட வாட்டர் பாட்டிலையும் அங்கே ரீஃபில் பண்ணிக்கிட்டோம். ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை நான் குடிச்சு பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் இந்த சைடு கிராஸ் ஆகிறப்போ உங்களோட வாட்டர் பாட்டிலை இங்கே ரீஃபில் பண்ணிக்கோங்க. இது எத்தனாவது மலை பார்த்தி? இப்போ வந்துட்டு கரெக்டாக 5. சுசாந்துக்கு கால் அறுத்துட்டு சுசாந்துக்கு வந்துட்டு முட்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு மூவ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சுசாந்துக்கு வழங்குகிறோம். எரும மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. குமாரே ஹாய் முட்டுட்டீங்க போங்க. பிஸ்கட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளங்கிரி பயல்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? தம்பியை பழி வாங்கிறதுக்கு அண்ணங்காரன் கூப்பிட்டு வந்த மலை வெள்ளங்கிரி மலை. அடிக்க முடியாது கடிக்க முடியாது கூப்பிட்டு வந்தான் குமார். நைட்டு ட்ரெக் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நிலா வெளிச்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் லைட் யூஸ் பண்ணாமலே மலை ஏறினோம். பட் அன்னைக்கு பார்த்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க இடிச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தேவையில்லாத துணிமணி எல்லாத்தையுமே வந்துட்டு கீழேயே வச்சுட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேலே உங்களோட பேக்கில் ஒரே ஒரு பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி மட்டும் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நிலா மட்டும் இல்லைனா எங்களோட ஜேர்னி ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ நிலா இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. ஈஸியாக ஏற முடிஞ்சிச்சு. ஸ்நாக்ஸ் எதுவும் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்தே கொண்டு வரது ரொம்பவே பெட்டர். நாங்களும் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்துட்டு எத்தனை மலை இருந்துச்சா? 6வது மலை ப்ரோ. 6வது மலை இருக்கும். ஸ்நாக்ஸ் 1 கிலோ 6வது மலையில் இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் உட்காந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி உட்காந்துருக்கோம். போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் பிளான் பண்ணி சீக்கிரம் வந்துட்டோம். கம்பரகட்டு வச்சுக்கோம். ஒரு பாக்கெட்டு ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்து வந்துச்சு. ஓப்பன் பண்ணி அடித்து ஓட்ட வேண்டியதான். ஸ்நாக்ஸு பயலுக. டைம் கரெக்டாக 3:50. இப்போ தான் வந்துட்டு நம்ம 7வது மலை ரீச் ஆகிருக்கோம். ஸோ பசங்களாம் வந்துட்டுருக்காங்க, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் see. சீக்கிரமாக வந்து பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் மிஸ்ட்டு ரொம்ப அதிகமானதுனால குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படியே நடுங்கிட்டே இங்கே உட்காந்துட்டு சைடில் போகிற வரவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்தா அந்த காவடி மேலே வந்துருச்சுங்க. சரி ஓகே, காவடி மேலே வந்துருச்சு, நம்மளும் இந்த டைமில் மேலே போனால் கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்ததுக்குள்ளே நம்ம பசங்களும் வந்துட்டாங்க. மேலே போய் பார்த்தா திருவிழா கோலமாக இருந்துச்சு. அந்த அதிகாலை கடும் குளிர்லையும் ஆயிரக்கணக்கான பேர் சிவனை பார்த்தே ஆகணும்னு வரிசை கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனை நின்றுட்டு இருந்தேன் அவளோட.
அந்த சாமியை பார்க்குற டிஸ்டன்ஸ் வெறும் 200 மீட்டர் தான். ஆனால் அதுவே எங்களுக்கு 1 hour கிட்ட ஆச்சு. வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் கிட்ட வர 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 எல்லாரோட முகத்துலேயும் ஒரு புத்துணர்ச்சி என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி ஒரு சில பேர் பிரார்த்தனைகள் எதுவும் இல்லாமல் வந்தாலும் அதில் நிறைய பேர் நிறைய கனவோடையும் நிறைய பிரார்த்தனையோடையும் அந்த இடத்த கிராஸ் ஆகிட்டு இருந்தாங்க, ரொம்ப பக்தியோட. இதெல்லாம் பார்க்குறப்பவே நமக்கு அப்படியே கூஸ் பம்பாச்சு. கூட்டமான நாட்களில் வந்தீங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. இந்த கோயிலில் எனக்கு பிடிச்ச ரொம்ப சிறப்பம்சம் என்னென்னா அவங்க காணிக்கை எதுவுமே வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே வருஷம் தான். ஸோ மற்ற கோயிலில் பார்க்குற மாதிரி 500 ரூபா கொடுத்தா சீக்கிரம் போயிடலாம், அந்த மாதிரி எந்த வருஷமே இங்கே கிடையாது. ஹலோ மக்களே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது இந்த காட்சிக்காக தான். கைஸ், ஒரு வழியாக போய் சாமி தரிசனத்தை முடிச்சாச்சு. இப்போ ரிட்டர்ன் நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம். ஆமாம், சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு சன் ஃபுல்லாக ரைஸ் ஆகிறதுக்குள்ளே கீழே இறங்கி போகணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நான் தான் அவங்க கலை, இவன் என்ற தம்பி பார்த்தி, இன்னும் இவன் என்ற தம்பி கதி. என்ன இவ்வளோ நேரம் வீடியோவில் மலை ஏறுறதை பற்றியும் அதில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க ரிஸ்க்கை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்டா கலை, இந்த இடத்துல எல்லாரும் பாட்டி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிறதுலே இந்த மலையோட இறக்கமும் ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று. எதுக்காண்டி இவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னா, இந்த மலையில இருந்து விழுந்து ஒரு பையன் உயிர் இழந்துட்டான். ஸோ இறங்குறப்போ ரொம்ப சேஃபாக இறங்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பாதி மலை இறங்கினோடனே சொர்க்கம் மாதிரி மாறிடுச்சு. Guys, 6:40க்கு 7வது மலையிலேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 7வது மலை இறங்கிட்டோம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்டர் த ஸ்டார்டிங் பாயிண்ட். காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான். சரி, ஓகே, டைட்டில் கார்டு போற நேரம் வந்தாச்சு. ஹலோ மக்களே, நான் தான் உங்க கலை. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் நம்ம வெள்ளையங்கிரி vlogs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வெள்ளையங்கிரி போகணும்னு பிளான் மட்டும் பண்ணிட்டு இருக்க உங்க கேங்குக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இஃப் யூ wanna go long, travel with people. If you wanna go fast, travel alone. அந்த பழமொழியை மைண்டில் வச்சுட்டு நானும் கடன்னு வேகமாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன் தனியாக. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தா யாருன்னு பார்த்தா நம்ம கோச்சனா. இவர் ஒரு நாளைக்கு ஒருக்கா ஏறுறாரு கைஸ். ஒரு நாளைக்கு ஒருக்கா வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு இறங்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். சரி, டைமிங் வச்சு ஏறி இறங்கிட்டு இருக்க, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இந்த வெள்ளையங்கிரி பயணத்தில் ரொம்ப புனிதமான ஒரு இடம்னா அது இந்த சுனை தான். வர்றவங்க எல்லாம் அவங்களோட உள்ளாடையும் மேலடையும் குளிச்சுட்டு அங்கேயே போட்டு வைக்கிறதுனால அந்த இடமே ரொம்ப அசிங்கமாக மாறிடுச்சு. இந்த பயணத்திலே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது இந்த இடம் தான். இதுதான் வந்துட்டு 6வது மலைக்கும் 5வது மலைக்கும் இடையில உள்ள பிளேஸ். கீழே இறங்குறப்போ என்னோட கேங்கை விட்டுட்டு நான் தனியாக தான் இறங்க ஆரம்பித்தேன். கடைசியான என்னோட வெள்ளையங்கிரி மலையேற்றத்திலேயே வந்துட்டு நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். அதனால் இந்த வாட்டி வெயில் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கீழே ரீச் ஆயிடும்னு ஒரு இதோட கீழே இறங்கிட்டு இருந்தேன். நான் கீழே இறங்கிட்டு இருந்தப்போ மேலே ஏறி வந்த ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸையும் பார்த்தேன். அதில் 100க்கு 80% பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வெள்ளையங்கிரி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களோட பாடி ரெடியாக இருக்கும். என்னத்தை எடுக்கியோ விக்ஸ் தைக்கான் எல்லோரும் பார்த்துக்கோங்க. விக்ஸ் தைக்கான் அவன் மாட்டிக்கிட்டான், பார்த்துக்கோங்க. நல்லா காலில் தைக்கான். கீழே இறங்குறப்போ ரொம்ப சுலபமாக இருந்ததுனால எங்கேயுமே நிற்காம நேராக வழுக்குப்பாறையை ரீச் ஆகிட்டேன்.
வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இறங்குறோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பீப்புள் இருக்கிறதுனால அவங்க ஸ்லோவாக தான் இறங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் கீழே போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் குயிக்காக எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி இறங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் இறங்குறா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இறங்குங்க. ஏன்னா இதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். நீங்கள் 2வது மலை ரீச் ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் ரிஸ்க் ரொம்ப அதிகம். கீழே இறங்குறப்போ 7வது மலையிலேருந்து கீழே இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. அதை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2வது மலை 1வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீழே இறங்குறதுக்கு. நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு இறங்குறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து இறங்குங்க. ஃபைனலி நான் வந்துட்டு டவுன் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 6:30க்கு ஃபஸ்ட் மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் 9:40, 6:40க்கு இது பண்ணோம். ஸோ 7, 8, 9 3 hours. ஸோ டாப்பில் இருந்து கீழே ரீச் ஆக 3 hours. கீழே வந்ததுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டு நானும் தம்பியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே பசங்க எல்லோரும் வந்து சேர்ந்தாங்க. சரி ஓகே எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி நேராக டவுன் ஹால் ரீச் ஆகி அங்கே ஒரு குட்டி பர்ச்சேஸை போட்டுட்டு வர்ட்டா மாமே டுர்ரு அப்படின்னு எல்லோரும் ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.